अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहु नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु ताला फ़िल क़ुरानिल अज़ीम व फ़िल क़ुरानिल मजीद बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम इल्लल्लज़ीना आमनू व अमिलुस्सालिहाति फ़लहुम अज्रुन गैरु ममनून सदक़ल्लाहुल अलीम व क़ाल नबियुना मुहम्मदुन सल्लल्लाहु अलैहि वसल्लम अय्युल अमालि अफ़्ललु अस्सलातु लिवक्तिहा इला आखिरिल हदीस रवाहुल बुखारियु औ क़ाल कमा अलैहिस्ஸலாத்து वस्ஸலாம். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். இறை சாந்தியும் சமாதானமும் நம் ஈருலகத் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள் மற்றும் இந்த காணொளியின் மூலம் உலகம் எங்கிலிருந்தும் கண்டு கொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும் உண்டாகுவதாக. ஆமீன். இந்த இஸ்லாமிய உபதேசங்கள் என்ற தளத்தின் மூலம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நல்ல உபதேசங்களை கேட்டு வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய உபதேசமாக நாம் பார்ப்பது நல்ல அமல்கள் செய்வோம் என்ற தலைப்பின் கீழ் பார்க்க இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல் இறைவனுக்கு நாம் செய்யக்கூடிய அமல்கள். இறைவன் நம்மை படைத்ததற்கான நோக்கம் என்ன தெரியுமா? காசு பணங்களை சம்பாதிப்பது மட்டும் கிடையாது. பெரிய ஆடம்பர வாழ்க்கைகளை வாழ்வது மட்டும் இறைவனுடைய நோக்கம் கிடையாது. இறைவன் நம்மை படைத்ததற்கான நோக்கம் என்ன தெரியுமா? இறைவனை நாம் வணங்க வேண்டும். அல்லாஹ்வை நாம் இபாதத் செய்ய வேண்டும். வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதர்களை என்னை வணங்குவதற்காக வேண்டியே நான் படைத்திருக்கின்றேன் என்று இறைவன் குர்ஆனிலே கூறுகின்றார். அப்போ நல்ல அமல்களை நம்ம செய்யணும். நம்முடைய வாழ்க்கையில உயர்தரமான ஒரு இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான பலா முசீபத்துகளும் விபத்துகளும் எந்த இடையூறுகளும் நமக்கு ஏற்படக்கூடாது என்றால் நல்ல அமல்களை நம்ம செய்யணும். நம்ம நிறைய நல்ல அமல்கள் செய்ய செய்ய நம்முடைய உலக வாழ்க்கையும் அழகாகுகின்றது, நாளைய மறுமை வாழ்க்கையும் அழகாக இருக்கின்றது. எனவே நம்முடைய அமல்கள் அது நல்ல விதமாக அமைய வேண்டும். அதிலும் நம்முடைய அமல் செய்யும் பொழுது நம்முடைய உள்ளம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அல்லாஹ்விற்காக நான் செய்கின்றேன். என்னுடைய தொழுகையா அது இறைவனுக்காக இருக்க வேண்டும். என்னுடைய தர்மமா அது இறைவனுக்காக கொடுக்கப்பட வேண்டும். என்னுடைய நோன்பா அது இறைவனுக்காக வேண்டி வைக்கப்பட வேண்டும். அதை விட்டு பெருமைக்காகவோ அல்லது 4 பேர் நம்மளை நல்லா பாராட்டணுன்றதற்காக வேண்டி நாம் எந்த ஒரு அமலை செய்தாலும் அதற்கு உண்டான நன்மை என்பது அது கண்டிப்பாக வீணடிக்கப்படக்கூடிய. எனவே நம்முடைய அமல்களுக்கு நன்மை வேண்டும் என்றால் இறைவனுக்காக நாம் செய்ய வேண்டும். யஹ்யா உலூமுத்தீன் என்ற கிதாபில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யறாங்க. நாளைய மறுமையில சில மக்கள் இருப்பார்களாம், அவங்களுக்கு பசியே எடுக்காது, பசியே அவர்களுக்கு ஏற்படாது. இன்னும் சில மக்கள் இருப்பாங்களாம், அவர்களுக்கு தாகமே எடுக்காது. இன்னும் சில மக்கள் இருப்பார்களாம், அவங்க எப்பவுமே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நல்ல உயர்தரமான ஆடையிலேயே இருப்பாங்களாம். யார் அந்த மக்கள்? பசியே எடுக்காத, தாகமே எடுக்காத, எல்லா நேரங்களிலும் ஆடைகளை அணிந்திருக்கக்கூடிய அப்படிப்பட்ட மக்கள் யார்? இந்த உலகத்திலே அல்லாஹ்விற்காக வேண்டி ஒரு கவலம் உணவோ அல்லது தன்னால் முடிந்த உணவை தர்மமாக செய்தவருக்கு இறைவன் நாளை மறுமையில பசியே இல்லாத வாழ்க்கையை தருகிறார். பசி இல்லாத வாழ்க்கையை நாளை மறுமையிலே தருகின்றான். யார் இந்த உலகத்திலே தாகமாக இருப்பவர்களுக்கு தண்ணீர் தருகிறார்களோ, நாளை மறுமையிலே இறைவன் அவர்களுக்கு தாகமே எடுக்காத அளவிற்கு பார்த்துக் கொள்கின்றார். இன்னும் யார் இந்த உலகத்திலே உள்ள நபர்களுக்கு
நல்ல ஆடைகளை வாங்கி தருகின்றார்களோ, நல்ல டிரெஸ்ஸுகளை தர்மமாக கொடுக்கின்றார்களோ, அவர்களுக்கு நாளை மறுமையிலே இறைவன் எல்லா நிலைகளிலும் அவர்கள் ஆடையோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருகின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை, மன்னரை வாழ்க்கை சுபிட்சமாக வேண்டுமா? தர்மங்களை செய்யுங்கள் அல்லாஹ்வுக்காக, அமல்களை செய்யுங்கள் அல்லாஹ்விற்காக, பெருமைக்காகவும் புகழிற்காகவும் பிறர் நம்மை பாராட்ட வேண்டும் என்பதற்காக நாம் செய்தோம் என்றால் அந்த அமல் அது வீணடிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நம்ம நினைக்கிறோம் இந்த மாதிரி அமல்லாம் செய்யறோமே, இதுக்கெல்லாம் நன்மை கிடைக்குமா கிடைக்காதா என்று ஒரு சந்தேகத்தோடு நம்ம அமல் செய்யக்கூடாது, ஒரு ஷக்கோடு நம்ம அமல் செய்யக்கூடாது. அல்லாஹ் நமக்கு இதற்கான கூலியை தருவான், இதற்கான நன்மைகளை முழுமையாக தருவான் என்கின்ற நம்பிக்கையோடு நாம் இறைவனை இபாதத் செய்ய வேண்டும். நன்மைகளுடைய அருமை இப்பொழுது நமக்கு தெரியாது, நாளை மறுமையில தான் நமக்கு தெரியும். குர்ஆன் ஓதுன மக்களுக்காக வேண்டி அல்லாஹ் நன்மைகளை கொடுக்கும் போது இந்த மனிதர் நினைப்பாராம், நம்ம குர்ஆன் ஓதி இருக்கலாமே, இவ்வளவு காலங்களை வீணாக்கினோமே என்று அந்த மனிதன் நாளை மறுமையில நினைத்து வருந்துவான். அதே மாதிரி திக்ர் செய்தவர்களுக்காக நன்மைகளை கொடுக்கப்படும் போது இந்த மனிதர் நினைப்பார, நம்மளும் திக்ர் செஞ்சிருக்கலாமே, நமக்கும் எவ்வளவு நேரங்கள் கொடுக்கப்பட்டதே என்று வருத்தம் அடைவார்களாம். இன்னும் சில மக்கள் ரொம்ப வருத்தம் அடைவாங்களாம். எப்ப தெரியுமா? இறைவனிடத்துல துவா செஞ்சிருப்பாங்கல்ல, யா அல்லாஹ் எனக்கு இதைத்தான் அதுதான் சொல்லி அல்லாஹ் இடத்துல கேட்டிருப்பாங்கல்ல, அந்த துவாக்களுக்காகவும் இறைவன் நன்மைகளை தருவான். உலகத்துல இருக்கும் பொழுது ஒரு அடியான் ஒரு விஷயத்தை கேட்டு இறைவன் அதை தரவில்லை என்றால் அதற்காக வேண்டியும் நன்மைகளாக நாளை மறுமையில இறைவன் மாற்றி அந்த அடியானுக்கு தரும் பொழுது மற்ற மனிதர்கள் எல்லாம் நினைப்பாங்களாம், நம்மளும் இறைவனிடத்துல அதிகமா கேட்டிருக்கலாமே, நம்மளும் இறைவனிடத்துல அதிகமாக நம்முடைய தேவைகளை கேட்டிருக்கலாமே, அதன் காரணமாக உலகத்திலோ அல்லது இந்த மறுமையிலோ நமக்கு அழகான கூலிகள் கிடைத்திருக்குமே என்று அந்த நேரத்திலே அவன் கை செய்தப்படுவானா? ஆனா அந்த நேரத்தில் அவன் எந்த அமலும் செய்ய முடியாது. மறுமையில உட்கார்ந்துகிட்டு மறுமையில யோசிச்சுக்கிட்டு எந்த விதமான அமலும் தொழுகையும் எந்த விதமான தர்மங்களும் அவனால் செய்ய முடியாது. குர்ஆனிலே அல்லாஹ் கூறுவான், சில அடியார்கள் அல்லாஹ்விடத்துல வருவாங்களாம், எங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கூட யாருல, எங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் கொடு, நாங்கள் மறுபடியும் உலகத்திற்கு செல்கிறோம், உலகத்திற்கு சென்று நல்ல அமல்களை செய்து நல்லவர்களாக திரும்பி வருகிறோம் என்று அல்லாஹ்விடத்துல இரண்டாவது சான்ஸ் கேட்பாங்களாம். அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, எல்லா மனிதர்களுக்கும் ஒரே ஒரு வாய்ப்பு தான், எல்லா மனிதர்களுக்கும் ஒரே ஒரு சந்தர்ப்பம் தான், அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் வீணாக்கி விட்டீர்கள், எனவே உங்களுடைய வாழ்க்கை வீணாகி விட்டது, இரண்டாவது வாய்ப்பு என்பது கிடைக்காது. எனவே இந்த உலக வாழ்க்கையை நாம் சோதனைக்குரிய வாழ்க்கையாக இருக்கின்றது. இந்த சோதனை காலகட்டத்திலே நாம் இறைவனை அதிகமாக வணங்க வேண்டும், தர்மங்களை செய்ய வேண்டும், தொழ வேண்டும். இறைவனுக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் பிடிக்குமோ அந்த விஷயங்களில் எல்லாம் நாம் ஈடுபட வேண்டும். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நல்ல அமல்களை செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கிரமிவானாக. மேலும் எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.